அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவுக்கு உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தொடர் துவங்க இருக்கிறது. இதில் பல்வேறு வகையான விஷயங்கள், ஒட்டுமொத்தமாக இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது 7 அம்சத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கிறது. கவனிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போது ஆடியோ ஒன்று வரணும். சரி, வந்துருச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு நாம் நிறைய இடத்துல சொல்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தின் முதல் பகுதி, திருக்குரான் ஷரீஃபினுடைய தோற்றுவாய், துவக்கம், அந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதி அல்ஹம்துலில்லாஹ் என்பது. பல இடங்களில் இதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் கேஷுவலாக அப்படியே வார்த்தையை சொல்லிட்டு போகிறோமா, இல்லை இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படிங்கிற அந்த மகத்தான உண்மையை புரிஞ்சு சொல்கிறோமா, இல்லை சடங்கு ரீதியாக சொல்கிறோமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதே மாதிரி தான் அஷ்குருலில்லாஹ் என்கிற வார்த்தையும், அல்லாஹ்வுக்கே நன்றி அப்படிங்கிற மாதிரியாக 2 வார்த்தை பிரயோகங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளுக்குண்டான முழுமையான உண்மையான பொருளை புரிந்து சொல்வதில்லைங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அதுக்காக வேண்டித்தான் இந்த விஷயம். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் காணொளி என்னத்துக்கு என்று கேட்டால், முதலாவதாக நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை தந்திருக்கிறான் இல்லையா? இந்த அருட்கொடைகள் இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்துக்கிட்டோமா என்று பார்ப்பதற்காக இந்த காலோனி. அதே மாதிரி அவன் தந்த அருட்கொடைகளுக்காக நாம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அவனை மனசார புகழ்கிறோமா அப்படின்னு சிந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த காணொளி. அதே மாதிரி அந்த அருட்கொடைகளுக்காக நாம் அவனுக்கு அஷ்குருலில்லாஹ், அவனுக்கே எல்லா நன்றியும் என்று வாயார மனசார நன்றி செலுத்துகிறோமா என்று யோசிப்பதற்காகத்தான் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நன்றி செலுத்தணும் என்று கேட்டால், திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 2வது அத்தியாயம் 152வது வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னுடைய அருட்கொடைகளை மறுத்து நன்றி கொள்ளாதீர்கள், நன்றியை கொன்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். இதுக்குத்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு ஆர்டர். ஃபதுக்குரூனி அதுக்குருக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்வதன் அர்த்தம் என்னாக்கா, உங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ, நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயங்களில் அல்லாஹ்வும் ஒருத்தனாக இருக்கிறானோ, இல்லை நம்முடைய சிந்தனையினுடைய மைய விஷயமாக அல்லாஹ் இருக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மையும் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறான். கவனத்தில் எடுத்துக்கிறான்னு என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தருகிறான். இதை பற்றி ஒரு ஹதீஸ் கூட வருகிறது. என்னுடைய அடியான் என்னை நினைவு கூறுகிற சமயத்தில், ஒரு சபையில் என்னை நினைவு கூறுகிற பொழுது, நான்
எனக்கு நெருக்கமான மலக்குமார்களிடத்தில் என்னுடைய அடியானை குறித்து நானும் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸிலும் பார்க்கிறோம். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து மறுத்து விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி இந்த நன்றி செலுத்துறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா? இல்லை. இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, நிச்சயமாக நாம் அவனுக்கு வழிகாட்டினோம், இனி அவன் நன்றி உள்ளவனாகவும் இருக்கலாம் அல்லது நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். அவங்கவுங்க சாய்ஸ். நன்றி உள்ளவனாக இருந்தால் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்தால் அல்லாஹ்வும் கவனிக்காமல் விட்டு விடுவான் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். 76வது அத்தியாயத்தில் 3வது வசனமாக பார்க்குறோம். இப்போது நாம் இந்த விஷயங்களில் எந்த நிலையில் இருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஏன் நன்றி செலுத்தணும் என்கிற கேள்விக்கு ஒரு 7 அம்சத்தை பார்ப்போம். 1, பிரபஞ்சத்தினுடைய கோள்களில் இந்த பூமியை மட்டும்தான் மனிதர்களாகிய நாம் வாழக்கூடிய ஒரு தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த கோள்களிலும் உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இன்றைய ஆராய்ச்சி வரைக்கும், கேலக்சியினுடைய பிரபஞ்சத்தினுடைய இன்றைய நிமிஷ ஆராய்ச்சி வரைக்கும் வேறு கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இல்லை என்று தான். ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கா என்று இப்போ வரைக்கும் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய அத்துணை நாடுகளும் இந்த விஷயத்தில் போட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ்வதற்கான அட்மாஸ்பியர், கால சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம், இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் தனியாக பார்க்க போகிறோம், சில பிக்சர்ஸு, சில வீடியோக்கள் மூலமாக. 1. 2வதாக, இணையில்லாத மிக நுட்பமான அல்லாஹ்வுடைய படைப்பாற்றலுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். மிருகங்களையும் அடக்கி ஆளுகிற அறிவு கொடுத்திருக்கிறான், தனித்திறமைகள் கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவு மாதிரியான அறுப்படைகளுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த ஒட்டுமொத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் இந்த அம்சத்தில் தான். உறவுகளுக்கிடையில் பாசம், நேசம் போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்காக இதை குறித்தும் விளக்கங்கள் நிறைய வருகிறது. தூக்கம் என்கிற தனிப்பட்ட அருளுக்காக நாம் நினச்சிட்ருக்கோம் கேஷுவலாக தூங்குகிறோம், ஆனால் உண்மையிலேயே தூக்கம்னா என்னங்கிறது தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது சம்பந்தமாக சில மகத்தான விஞ்ஞான உண்மைகள் இருக்குது. நாம் சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய தூக்கம், அல்லது சில பேர்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிற விஷயம், அல்லது சில பேர்கள் தூக்கம் வந்து தூங்க முடியாத விஷயம், இதனால் ஏற்படுகிற விளைவுகள். அதே நேரத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கிற பொழுது என்ன நடக்குது, நாம் தூங்கும்போது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுமா? அதில் சில அற்புதமான விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி உணவு, உடை, இருப்பிடம் மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி நாம் அடைந்திருக்கக்கூடிய வசதிக்காக அல்லாஹ்வை புகழணும், நன்றி செலுத்தணும். 7வதாக, இந்த சுனாமி, நிலநடுக்கம், புயல், இது மாதிரியான இயற்கையான சீற்றங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி வருவதற்காக, அதற்கான வசதிகளை தந்திருப்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அவனை புகழணும். இப்போ பாருங்கள், இந்த 7 அம்சங்களில் தான் இந்த காணொளி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 அம்சங்களில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், எந்த அளவுக்கு அவனை புகழ்கிறோம், எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறத தனித்தனியாக நாம் பார்க்க போகிறோம். சரி, எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதெல்லாம் கரெக்டு. எப்படி நன்றி செலுத்துறது? தேங்க்ஸ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு போகிறதா என்று கேட்டால், சுருக்கமாக அதை சொல்வதாக இருந்தால், அல்லாஹும் அவனது தூதரும் காட்டிய வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. மற்றபடி நாம் நன்றி செலுத்தலைனாக்கா அவனுக்கு ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போகிறதில்லை. நம்முடைய நன்றியினால தான் அல்லாஹ்வாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு நன்றி செலுத்துவதால் அவனுடைய கருணை தான் நமக்கு வரப்போகிறது. சரியா? அதுவும் எப்படி நன்றி செலுத்துறது? அவனுடைய வாழ்க்கையை அவன் கற்றுத்தந்திருக்கக்கூடிய வாழ்க்கைப்படி வாழ்கிறது தான்
அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. இப்போ சுருக்கமாக இந்த விளக்கத்தை பார்த்த பிறகு இப்போ நாம் பாருங்கள், முதலாவது அம்சத்துக்கு போகலாம். ஒரு வசனம் என்ன சொல்லுகிற பாருங்கள். அல்லாஹுல்லதி ஜஅலலக்குமுல் அர்த கராரன் வஸமா பினா வஸபரக்கும் ஃபஅஸன சூரக்கும் வரஸக்கக்கும் மின தய்யிபாத்தி தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும் ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹு தான் உங்களுக்கு இந்த பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை ஒரு விதானமாகவும் உண்டாக்கியிருக்கிறான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களை அழகாக்கி சிறந்த ஆகார வசதிகளையும் அளித்தான். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன். இந்த வசனத்தில் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் பாருங்கள். பூமியை தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் பூமியை தங்குமிடமாக்கி இருக்கிறதா சொல்கிறான், இது புரிஞ்சுக்கணும். உங்கள் உருவங்களை அழகாக்கி இருக்கிறதாக சொல்கிறான். அது எப்படி, எந்த மாதிரியான அழகு, சிறந்த ஆகாரங்கள், இதை பற்றியெல்லாம் நாம் இந்த வசனத்தின் பின்னணியில் நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சூரிய குடும்பம் என்ன சொல்கிறாங்களே இல்லையா, சன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க. நம்முடைய சூரிய குடும்பத்தை பற்றி இப்படி சுருக்கமாக இப்படிலாம் காமிச்சு தருவாங்க இல்லையா. இங்கிருந்து நாம் 1-2 விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல அங்கிருந்து போவோம். ஏன் பூமியை தங்குமிடமாக ஆக்கிறதாக அல்லாஹ் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல பூமியை மற்ற சின்ன கோள்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது, அல்லது கிரகங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கோள்கள் நிறைய இருக்குது. பூமி ஒரு கோள் தான். அது மாதிரி நிறைய கோள் இருக்கா, அதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். பூமி மாதிரி சேம் சைஸில் இருக்குது, பூமியை விட சின்னது இருக்குது, பூமியை விட பெருசு இருக்குது, நிறைய கோள்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது பூமியை மற்ற சின்ன கோள்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன பாருங்களேன், கொஞ்சம் இங்கே சில கோள்கள் இருக்குங்களா. ஒன்றாவது மெர்க்குரி. மெர்க்குரின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது, தமிழில் என்ன சொல்லுவாங்க? சரி, அதே மாதிரி பாருங்கள், 1-2 மார்ஸ், வீனஸ், புளூட்டோ, இந்த மாதிரி சில கோள்கள். 9 கோள்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனால் 9ஐ விடவும் அதிகமான கோள்கள் இருக்கிறதாக இப்போ ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எது எப்படியோ இருக்கட்டும், இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில கோள்கள் 9ல் சிலது மட்டும்தான் இருக்குது. இந்த சிலது எதனால் இதை மட்டும் பர்டிகுலர் போட்டிருக்குனாக்கா, இந்த கோள்களை எல்லாத்தையும் விட பூமி என்னவா இருக்குது? பெருசாக இருக்குங்களா? கவனிச்சுங்க. 9ன்னு சொல்லிட்டு இதில் என்ன சிலது தானே இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 3 கூட இருக்குது. 3 தான் பூமி, 9 இருக்குது. இப்போ மிச்சமெல்லாம் 9 கோள்களில் இங்கே 4-5 தானே இருக்குது. பூமியை விட்டு பார்த்துனாக்கா 4 தான் இருக்குது. அப்போ இன்னி 1-2 காணோம். இது சின்ன கோள்கள், பூமியை விட சிறிய கோள்கள். ஒப்பீட்டு அளவில் பக்கத்தில் வச்சு பார்த்துருக்கு. நீங்கள் நல்லா இதை நல்லா பார்த்துக்குங்க. காட்சிகள் போச்சுன்னாக்கா பின்ன நீங்கள் இமேஜ் பண்ணி தான் பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த இமேஜ் கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கற்பனையில் தான் பார்க்கணும். நல்லா பார்த்துங்க. மற்ற கோள்களிலிருந்து பூமி பெருசாக இருக்குது. ஒப்பீட்டளவில் சிறிய கோள்களோடு ஒப்பிடுகிற பொழுது பூமி எல்லாத்தையும் விட பெருசாக இருக்குது. இப்போது பூமியை மற்ற பெரிய கோள்களோடு ஒப்பிடுகிற பொழுது இங்கே மிச்ச கோள்கள் வந்திருக்கா? பார்த்தீங்களா? இப்போ பூமியை சிறிய கோள்களோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் பூமி பெருசாக இருந்துச்சு. ஒப்பீட்டளவில் பூமி இப்போ என்ன சைஸில் இருக்குது, மற்ற கோள்கள் எந்த சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நெப்டியூன், யுரேனஸ், சட்டன், ஜூபிட்டர், அந்த 4 கோள்கள். இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்களே போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்முடைய காரியம் பாருங்கள், பூமி என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போது சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் பூமியை. எங்கே இருக்குது பூமி?
கண்ணுக்கு அல்லாஹ் அக்பர் கீழே தெரியுது. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் நீ எங்கே இருக்கிற? சூரியனோடு மற்ற கோள்களை ஒப்பிடுகிற பொழுது மற்ற கோள்கள் என்ன சைஸில் இருக்குது, பூமி என்ன சைஸில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது தாங்க நம்முடைய பிரபஞ்சத்தில் கோள்களுடைய அளவில் இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு ஒப்பீடு. பார்த்துட்டிங்களா? இப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அல்லது சில இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 10 லட்சம் பூமிகளை ஒரு சூரியனில் வைக்கலாம். எத்தனை? ஒரு சூரியனுக்குள்ளே எத்தனை பூமி வைக்கலாமா? அப்படின்னாக்கா பூமி எவ்வளவு சைஸு, சூரியன் என்ன சைஸுன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல் நீங்கள் வந்து பார்க்குறதுக்காண்டி தான் இந்த ஒப்பீடு. அப்போ தான் சரியான முறையில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல முடியும், அஷ்குருலில்லாஹ்னு சொல்ல முடியும். அதுக்காக வேண்டி தான் இந்த எடுத்துக்காட்டுகள், இந்த ஒப்பீடுகள் கவனத்தில் வச்சுக்கோங்க. 10 லட்சம் பூமியை சூரியனுக்குள்ளே வைக்க முடியும். அதாவது சூரியனை வந்து ஒரு பெரிய பந்து மாதிரி வச்சுக்கிட்டா உள்ளுக்கு வந்து சின்ன சின்னதாக அந்த கடுகு சைஸில் பூமி, அந்த மாதிரி கற்பனை பண்ணிங்க. ஒன்றாச்சா? சூரியன் சுற்றுகிற வேகம் மணிக்கு 9,60,000 கிலோமீட்டர். இனி இதை வந்து நீங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது தெரிய மாட்டேங்க. சூரியன் வந்து முழுசாக அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி தான் நாம் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நாம் வந்து ஒரு லாரி 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஒரு லாரி ஆவரேஜ் 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஒரு 40 கிலோமீட்ரு, 35 கிலோமீட்ரு. இப்போ வந்து 50 கிலோமீட்டர் போகலாம், 60 கிலோமீட்டர் கூட போகலாம். ஆட்டோ எத்தனை கிலோமீட்டர் போகும் 1 மணி நேரத்துக்கு? 20 கிலோமீட்டர் தான் போகும். ஆமாம். இப்போ வண்டி வாகனங்களுடைய வேகத்தை வந்து நாம் இந்த மாதிரி 1 மணி நேரம் கிலோமீட்டர் அப்படின்னு அளக்கிறோம். அதே மாதிரி சூரியன் வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடிய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 9,60,000 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூரியனால் வினாடிக்கு 70 லட்சம் டன் எரிவாயுவை எரிக்க முடியும். எரிச்சிட்டு இருக்கு 70 லட்சம் டன். நம்ம வீட்டில் கேஸ் எரிக்கிறோமல்ல, ஒரு கேஸ் குத்தியினுடைய எரிவாயு எத்தனை கிலோன்னு தெரியுமா? 15 ப்ளஸ் கிலோ. எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறோம்? கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். எவ்வளவு நாளைக்கு? 30 நாளைக்கு 15 கிலோ. இது வினாடிக்கு 70 லட்சம் எரிவாயுவை எரிச்சிட்டு இருக்குது. அவ்வளவு வெப்பம். இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், துனியாவில் சூரியன் மட்டுமே இந்த அளவுக்கு என்று சொன்னால் நாளை மறுமையில் நரகத்தினுடைய சூடு எப்படி இருக்கும், எந்த மாதிரி எரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கற்பனை பண்ணிக்கங்க. ஒன்று ஆச்சுங்களா? அடுத்து பாருங்கள், சூரியன் இல்லைன்னு சொன்னால் பூமியில் உயிரினங்கள் இல்லை, உயிரினங்கள் வாழ முடியாது. அது எப்படிங்கிறது அடுத்து தான் பார்க்க போகிறோம். துனியாவில் உயிரினங்கள் வாழ்வதற்காக வேண்டித்தான் இவ்வளவு வெப்பமுடைய சூரியனை அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கிறான். பூமியிலிருந்து சூரியன் 149.6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு பில்லியன்கிறது 10 லட்சம். ஒரு மில்லியன்கிறது தான் 10 லட்சம். ஒரு மில்லியன், பில்லியன்கிறது 100 லட்சம். மில்லியன் தான் 10 லட்சம், பில்லியன்கிறது 100 லட்சம். 149.6 பில்லியன் கிலோமீட்டர். அப்போ எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பின்னாடி வீட்டில் போய் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நமக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க பூமிக்கும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறான் அல்லாஹ். காரணத்தோடு தான் வச்சுருக்கிறான், பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த தூரம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பூமி 6600 டிகிரி வெப்பத்துக்கு வந்துடும். இப்போ நாம் எத்தனை வெப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் வெயில் காலத்தில்? 58, 40, 50. 50க்கு மேலே போச்சுனாலே தாங்குதில்லை.
கொஞ்சம் ஜாஸ்தியானாக்கா ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிடுறாங்க நிறைய பேர். இங்கே அல்லாஹ் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தூரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸு, அதாவது சூரியன் நமக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்ம பூமி சூரியனுக்கு பக்கத்தில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த இடைவெளியில் இந்த 149.6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அதில் சில கிலோமீட்டர்கள் குறைந்து விட்டாலும் கூட, இடைவெளி கம்மியாயிட்டால் கூட 6600 டிகிரி வெப்பம் பூமி காணாமல் போயிடும், பொசுங்கி போயிடும். இந்த தூரம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூமி ஐஸ் கட்டியாக மாறிடும். இதுதான் அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு நுட்பம். இன்ன வரைக்கும் விஞ்ஞானிகள் மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த துல்லியமான டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸுக்கு கம்மியாச்சுன்னா இவ்வளவு வெப்பம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பூமி உறைஞ்சு போயிடும் குளிரில். கரெக்டான தூரத்தில் வச்சு கரெக்டான வெப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ வெயில் காலத்தில் என்ன வெப்பம்னு நம்ம ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் பேசவே கூடாது. வெயில் காலத்தில் என்ன சூடு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, இப்படி வரைக்கும் பேசிட்டு தானே இருக்கிறோம். ஆனால் இந்த சூடு நமக்கு தேவை. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சூட்டை நாம் அனுபவிச்சாகணும். அப்போ தான் நம்முடைய வாழ்வியல்ங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். நிறைய பேர் லைஃப்பை ஃபுல்லாக ஏசியிலே கழிக்கிறாங்கல்ல, இந்த வெப்பத்தை அனுபவிக்காமல். அவங்களுக்கு தான் வரக்கூடாத வியாதியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் சூரிய வெப்பமும் சூடும் நம்ம உடலுக்கு தேவை. எவ்வளவு தேவையோ எப்போ தேவையோ அப்போ கொடுக்கறது தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரியா? இப்போது 23.45 டிகிரி பூமி சாய்வாக அமைஞ்சிருக்கு, ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் அப்படி கிராஸாக. இந்த பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் பூமி உருண்டையை வந்து சுற்று காமிப்பாங்க, அது நேராக இருக்காது, கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா ஒரு குளோபு ஸ்கூல்ல எல்லாம் பாடம் நடத்தும் போது பூமி உருண்டை இருக்கா இல்லையா, கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த சரிஞ்ச மாதிரி இருக்கிறதே கூட அல்லாஹ்வுடைய கருணை. அப்படி சரிஞ்ச மாதிரி இருக்கிறனால தான் நமக்கு வந்து நாட்கள் வந்து கரெக்டாக கணக்கு பண்ணுற மாதிரி வருது. வருஷம், நாட்கள், மாதங்கள், வாரங்கள் என்கிறதெல்லாம் அது தனி விளக்க வேண்டிய விஷயம். அது ஒரு பக்கம். பூமியினுடைய இன்னொரு இறையருள், கரெக்டாக 21% ஆக்சிஜன் இருக்குது பூமியில். தண்ணி எவ்வளவு இருக்குது? ஒட்டுமொத்த பூமியினுடைய காற்றினுடைய அளவு 21%. இந்த காற்றினுடைய 21% அப்படிங்கிறது கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி அப்பவும் வம்பு தான். இப்படி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்கள் அல்லது சிறப்பு அம்சங்களை நாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுங்கிறது அடுத்த ஒரு வீடியோ பார்க்கும்போது புரிய வரும். இனி மறுபடியும் சூரியனுக்கு பூமிக்கும், பூமி சுற்றுகிற வேகம் 1670 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் செய்கிறது, சூரியனையும் சுற்றி வருது. இது 1670 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுற்றிட்டு இருக்கு. ஒன்று, மலைகள் பூமி சரியாமல் இருப்பதற்கான முளைகளாக ஊன்றி வைக்கப்பட்டிருக்கிறதாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. மலைகள் இறைவனுடைய அத்தாட்சி. ஆணி அடித்த மாதிரி இந்த பூமி உங்களோடு சரிந்து விடாமல் இருப்பதற்காக நாம் மலைகளை மிகப்பெரிய ஆணிகளாக பூமியிலே படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கடல் நீர் எந்த அளவுக்கு இருக்குது? நிலப்பகுதி 1/3, 4 ஒரு பங்கு நிலப்பகுதி, மிச்சம் ஃபுல்லாக தண்ணி தான். ஏன் இப்படி வச்சுருக்கிறான்? இப்போ நாம் வந்து நம்முடைய பூமியை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, அதை கேட்டால் தான் கரெக்டாக வரும். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறீங்கள, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் எல்லோரும் போயிருப்பீங்கள. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகாவிட்டாலும் அது வழியாக போயிருப்பீங்க. இந்த ராயல் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லை. அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ 2 வீலர் பார்க்கிங் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் தள்ளி. ரயில்வே 2 வீலர் பார்க் இருக்குது தெரியுங்களா? ரயில்வே 2 வீலர் பார்க்கு. அதுக்கு பக்கத்தில்
ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் தெரியுமா? பிரிட்ஜ், பாலம் மேலே ரயில் போகும், கீழே ரோடு, வண்டி வாகனம் போகிறதுக்கு. முதல்ல தனியாக சின்னது ஒன்று இருந்துச்சு, இப்போ பக்கத்தில் ஒன்று ஜெர்மன் மெத்தேடில் போட்டிருக்கான், தெரியுமில்ல? 2. அந்த பாலத்துக்கு இடையில் அடியில் 2 வீலர்லேயே கார்லேயே போயிருப்பீங்க, நடந்து கூட போயிருப்பீங்க. இந்த பழைய பிரிட்ஜில் இருக்கல, ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கீழே வந்து தூண்கள் இருக்கும். எத்தனை தூண் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை தடவை போயிருப்பீங்க அந்த ரோட்டை கடந்து? ஏற்கனவே நான் ஒரு தடவை சொன்னது. யார் அது? ஹலோ, எண்ணி பார்த்து சொல்கிறீங்க. 11 தூண் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. நம்ம அத்தனை தடவை போயிருக்கிறோம், 11 தூண் இருக்கிறது நம்ம கவனத்தில் வரல. இப்போது நீங்கள் கரும்பு கடையில் ஒரு உயரமான பில்டிங்கில் ஏறி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ராக்சிமேட்டு கரும்பு கடையினுடைய ஒரு ஈகிள் வியூ, ஒரு கழுகு பார்வையில் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. இப்போ சலாமத் நகரில் எத்தனை வீடு இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? குடியிருப்போர் சங்கத்துக்கு தெரியும். எந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மரம் இருக்குங்கிறது நம்ம கவனித்தோம்? எத்தனை செடி இருக்குது தெரியாது. இவ்வளவுக்கும் பூமி நிலப்பரப்பில் இருக்கக்கூடியது. நம்ம கரும்பு கடையில் சலாமத் நகரையே நம்மளால் ஒரே நேரத்தில் வந்து நம்ம மனசுக்குள்ளே இமேஜ் பண்ண முடியல. கரும்பு கடையவே இமேஜ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது கோயம்புத்தூரை, தமிழ்நாட்டை, இந்தியாவை, மற்ற கண்டங்களை, ஆசியா கண்டம், 7 கண்டங்கள் இருக்கா சொல்கிறாங்க. நிலப்பரப்பையே நம்மளால் ஒரே நேரத்தில் வந்து கெஸ் பண்ண முடியலங்கும்போது, நிலப்பரப்பை விட 3 மடங்கு அதிகமாக கடல் இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்குள் இருக்கக்கூடிய அதிசயங்கள் இருக்க, அது ஒரு மிகப்பெரிய உலகம். அபிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆழ்கடல், இருட்டுக்கடல், அதை பற்றி குர்ஆனில் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போச்சுனாக்கா தண்ணியினுடைய அடர்த்தி ஜாஸ்தி. அங்கே மனிதனால் இயங்கவே, தண்ணிக்குள்ளே நாம் நீச்சல் அடிக்கிறோம், அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போச்சுனாக்கா நம்முடைய உடம்பு என்ன செஞ்சிடும்? சில்லிட்டு போய் அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடர் இருள் இருக்குது. குர்ஆனில் அதை பற்றி இருக்குது. அபிஸ் என்று ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு ஆங்கிலத்தில், ஆழ்கடல். இப்போது கடல் என்பது ஒரு பிரம்மாண்டம், தனியாக பிறகு பார்க்கலாம். மழைச்சாரல் துனியாவில் அற்புதமாக வச்சுருக்கிறான் அல்லாஹ். கடலிலிருந்து நீர் ஆவியாகி போய் அங்கே தங்க வச்சு குளிர்ந்த காற்று பட்ட உடனே எந்த ஏரியாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அதை தீர்மானித்து அல்லாஹ் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறான் பூமியில். சரி, இப்போது பூமியில் தங்கி போர் அடிக்குதோ? அப்போ ஒன்று செய்வோம், வேறு கோள்களுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? வாங்க பார்த்துட்டு வரலாம். ஒரு நிமிஷம். शुक्रिया जी, जज़ाकल्लाह. லைட்டு இந்த லைட்டா? ஆனால் இப்போவும் இதில் வந்து இது வைடாக வரல இதில் இருக்குது. இந்த பால்வீதி என்பது ஒரு
உயிரினங்கள் வாழ சாத்தியம் உண்டா? யுரேனஸ் பறந்துவிட்ட அல்லது மரணித்துவிட்ட கோளம். இது பாறைகளையும் பனிக்கட்டிகளையும் அடுக்கடுக்காக கொண்டது. இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு 84 பூமி வருடங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இங்காவது உயிரினங்கள் வாழ முடியுமா? தனி சிறப்பு என்னவென்றால் அதை சுற்றி ஒரு வளையம் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த வளையம் என்பது மிக கடுமையான வேகத்தில் சுழன்று வருகின்ற வாயுக்கள், பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகளை உள்ளடக்கியது. மேலும் இதன் வளிமண்டலத்தில், அதாவது அட்மாஸ்பியரில் 75% ஹைட்ரஜன் மற்றும் 25% ஹீலியம் வாயுக்களை உள்ளடக்கியுள்ளது. இதன் அடர்த்தி நீரை விட குறைவானது. இப்பொழுது சொல்லுங்கள், எங்காவது உயிரினங்கள் வாழ முடியுமா? ஜூபிட்டர் நமது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளம். அளவை கணக்கிட்டு பார்த்தோமேயானால் நமது பூமியை விட 318 மடங்கு பெரியது. இதில் நிலப்பகுதியே கிடையாது, எங்கும் அடர்த்தியான வாயுமண்டலம் தான். இதன் துணைக்கோள் யூஓ என்பது. அதில் எரிமலைகள் தான் அதிகம். அது வெடிக்கும் போது ஏற்படும் காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலம் உருவாகும் மின்சாரத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? 4000 வோல்ட்கள். இந்த பின்புலமானது அந்த கிரகத்தின் குறுக்களவுக்கு பாய்ந்து செல்லுமா? இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கிரகத்திலாவது உயிரினங்கள் வாழ முடியுமா? செவ்வாய், மார்ஸ், சிவப்பு கிரகம். இதன் வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர், கார்பன் டை ஆக்சைடு எனும் கரியமில வாயுவினால் சூழப்பட்டது. கரடுமுரடான பாறைகள் மற்றும் இருண்ட பள்ளத்தாக்குகளை கொண்ட சிவப்பு கோளம். கடுமையான தூசு புயலானது இங்கு வீசிக்கொண்டே இருக்குமா? இப்பொழுது சொல்லுங்கள், இங்காவது உயிரினங்கள் வாழ சாத்தியம் உண்டா? வீனஸ், தகிக்கும் கிரகம். இதன் வெப்பநிலை 450 டிகிரி செல்சியஸ். துத்தநாகம் என்கிற உலோகம், அதாவது சிங்கும் கூட உருகிவிடும் இதன் வளிமண்டல வெப்பத்தில். அதாவது இதன் அட்மாஸ்பியரில் அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயுவானது சூழ்ந்திருக்கிறது. இதன் வளிமண்டலத்தில், அதாவது அட்மாஸ்பியரில் கந்தக வாயு 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு வியாபித்திருப்பதால் அமில மழை அடிக்கடி பொழியும். மேலும் இதன் சுற்றுப்புற அழுத்தம், சர்ஃபேஸ் பிரஷரை ஒப்பிட்டு நோக்கினால் கடலில் 1 கிலோமீட்டர் ஆழத்தில் எத்தனை அழுத்தம் காணப்படுமோ அத்தனை அழுத்தம் இங்கு காணப்படும். இப்பொழுது சொல்லுங்கள், எங்காவது உயிரினங்கள் வாழ முடியுமா? சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம். மேலும் இதற்கு முறையான சுழற்சியும் கிடையாது. ஒரு பக்கம் உருகி ஓடும் நெருப்பு குளம், இன்னொரு புறம் குறைந்துவிட்ட பனி. இதன் மிக மிக மெதுவான சுழற்சியால் இரவும் பகலும் மெதுவாகவே நிகழ்கின்றன. இப்பொழுது சொல்லுங்கள், இங்காவது உயிரினங்கள் வாழ முடியுமா? சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரை 8 கோள்களின் அமைப்பினை பார்த்தோம். இவைகள் அல்லாது இந்த கோள்களின் துணைக்கோள்களாக, அதாவது சாட்டிலைட் 53 இருக்கின்றன. ஆனால் அனைத்திலும் ஏதாவது ஒரு காரணத்தினால் உயிரினங்கள் வாழ முடியாத சூழ்நிலையே காணப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு கோளை தவிர தனது அமைப்பிலும்
சுழற்சியிலும் தனது தாயான சூரியனுடன் கூடிய இடைவெளியிலும் எல்லாவற்றிலும் நித்தியமான துல்லியமான அமைப்பையும் கொண்ட ஒரே ஒரு கிரகம் அது மட்டும்தான். அதுதான் நமது பூமி. இவ்வாறாக மற்ற கோள்களிலிருந்து நம்முடைய பூமி அற்புதமான முறையில் வித்தியாசப்படுத்தினவன் அல்லாஹ். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னானாக்கா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவைகளெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம். இனி சூரியனுடன் பால்வெளியில் மற்றவைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். அண்டை வீட்டு பால்வீதி மில்கிவே, ஏகப்பட்ட மில்கிவே இருக்குது. அந்த மில்கிவே பற்றி நிறைய சொல்லணும், டைம் இல்லை. ஆனாலும் நம்முடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது பல்வேறு கேலக்சிகள் மில்கிவே அப்படியே தொகுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்வீதி அப்படிங்கிறது ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்கிறாங்க. தூரம் எவ்வளவு தெரியுமா? 23 லட்சம் ஒளி ஆண்டுகள். என்ன ஒளி ஆண்டுகள்? ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது 9,46,000 கோடி ஆண்டுகள். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குதிரைக்கு ஒரு வேகம், மானுக்கு ஒரு வேகம், மனுஷனுக்கு ஒரு வேகம், எறும்புக்கு ஒரு வேகம், லாரிக்கு ஒரு வேகம், ரோடு ரோலருக்கு ஒரு வேகம், எல்லாத்துக்கும் ஒரு வேகம் இருக்குது. இந்த வெளிச்சம் எவ்வளவு வேகத்தில் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்லா கேளுங்க, ஒரு லைட்டை போட்டோன்னு சொன்னால் அந்த லைட்டிலிருந்து புறப்படுகிற வெளிச்சம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சுவர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வேகத்தில் அந்த ஒளி பயணம் செய்கிறதோ அந்த ஸ்பீடைத்தான் ஒளி வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு பல லட்சம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒரு வினாடிக்கு. இந்த மாதிரி வெளிச்சம் ஒரு வருஷம் முழுவதும் பயணம் செஞ்சால் கடக்கக்கூடிய தூரம் கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர்கள். அப்படின்னா எவ்வளவு தூரத்தில் இது அல்லாஹ் அமைச்சிருக்கான் அப்படிங்கிற பார்க்கணும். 27,000வது சந்ததி இது. காரணம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் பிரபஞ்சத்தை நாம் விரிவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னால மோசியூன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்காமா, கற்பனைக்கும் எட்டாத வகையில் விரிவடைஞ்சிட்டு இருக்கு.
அதை விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சி ஒத்துக்கிறாங்க. இப்போது 1300 மில்லியன் ஆண்டுகளில் இந்த பால் வீதி டபுள் ஆகுதான். அப்படின்னாக்க எவ்வளவு பால் வீதி அப்படி இருக்குன்னு பாருங்கள். பால் வீதிங்கிறது நட்சத்திர கூட்டங்கள் கோள்களினுடைய ஒரு கூட்டமைப்பு, சுருக்கமாக இப்போதைக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்முடைய பிரபஞ்சம், சரிங்களா? இதன் பின்னணியில் அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்களேன். இவ்வளவு ஏற்பாடுகளில் மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம், எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும். இங்கே தான் விஷயம் வருது. இவ்வளவு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறான் அல்லாஹ். வாழ்வியல் வசதிகள் இங்கே இருக்குது. மாயிஷ் அப்படிங்கிறான் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. இதுக்கெல்லாம் மனசார நாம் எப்போவாவது நன்றி செலுத்தியிருப்போமா? அல்லது மனசார பொருளறிஞ்சு புகழ்ந்திருப்போமா? இப்போ அல்ஹம்துலில்லா என்பதும் அஷ்குருலில்லா என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாம் இதுவரைக்கும் விண்வெளியில் அல்லாஹ்வுடைய படைப்பாட்டில் பார்த்தோமா? இனி நாம் நாளைக்கு என்ன பார்க்கணும் தெரியுமா? நம்ம கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய தாவர இலைக்குள்ள அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல் ஒன்று நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நீங்கள் இதை விட மிக அதிசயமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க. கீரை சாப்பிட்ருக்கிறீங்க? சாப்பிட்ருக்குறோம். அது மாதிரி எத்தனை இலைகள் இந்த பூமியில் எத்தனை இலை இருக்கும்? ஓலை, தென்னை ஓலை ஒன்று, பலாமரத்தினுடைய இலை ஒரு வகை, எத்தனையோ குரோட்டன்ஸ், அதனுடைய டிஃப்ரெண்டான இலைகள் எப்படியோ இருக்குது. குப்பைமேனி செடின்னு சொல்கிறாங்க. வேப்பிலை இன்னொரு வகை. எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வித்தியாசமான இலைகள். என்ன அல்லாஹ் இதுக்குள்ளே வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? தனியாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நாளைக்கு முக்கியமான மேட்டர்கள் இருக்குது. தாவர செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? இது அடுத்தது நம்ம பாட்டனி. இது வரைக்கும் நாம் என்ன அஸ்ட்ரானமி பார்த்தோம், இனி நம்ம பாட்டனி நம்ம பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் மேட்டர் இருக்குது. கொஞ்சம் தொடராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைக்குள்ளே போக போகிறோம். சீரியஸாக தான் ஒரு இலைக்குள்ளே போக போகிறோம். இலையினுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? அந்த திக்னஸுக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்த்து அல்லாஹ்வை புகழ்வோம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை தொடரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.